பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிர் பாட்டிக்காக கிஃப்ட் மேல கிஃப்ட்டா குடுத்து ரொம்ப அசத்துன்னு அசத்துறாப்புல. ஃபர்ஸ்ட்டு பாட்டியும் தாத்தாவும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவ குடுத்தாரு இல்லையா? அதுக்கப்புறம் வந்து பாண்டியன் குடும்பத்தில இருக்கிற எல்லாரோட ஃபோட்டோவையும் சேர்த்து பாட்டியோட இருக்கிற மாதிரி கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்ல பெருசா பண்ணி ஒரு ஃப்ரேம் ஃபோட்டோகிராஃபர் குடுக்குறாரு. அத பார்த்துட்டு பாட்டி பயங்கரமா சந்தோஷப்பட்டு ஆனந்த கண்ணீர்ல அழுவுறாங்க. இத பார்க்குற சக்திவேலு நல்ல நாளமா அதுவுமா என்னோட அம்மாவ அழுவ விடுறியாடா அப்படின்னு சண்டைக்கு வராப்புல. அந்த ஃபோட்டோவை பாரு என்ன செய்கிறேன் அடித்து உடைக்கிறேன் பாருன்னு வந்தா நம்ம சரவணன் போய் முன்னாடி நிற்கிறாப்புல. அதுக்கப்புறம் எதுவுமே சொல்ல முடியல. பாட்டி இருந்துக்கிட்டு சக்திவேலை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் பாட்டியோட ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஃபேமிலியும் சேர்ந்து நிற்கிற மாதிரி நான் அவங்களோட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டு பார்க்குறாங்க. சக்திவேல் முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் முத்துவேல் ஓகே சொல்லி அதுக்கப்புறம் 2 ஃபேமிலியுமே அப்பத்தா பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஆளாளுக்கு அவங்களும் ஜோடி ஜோடியாக போயிடறாங்க. நம்ம ராஜி என்னடானா கதிரை தனியாக கோயிலுக்கு பின்னாடி அழைச்சிக்கிட்டு போயிட்டு 2 பேரும் சேர்ந்து விதவிதமாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம ராஜி தடுக்கி விழ போக நம்ம கதிர் அப்படியே தாங்கி பிடிக்கிறதெல்லாம் ஃபோட்டோவாக விழுகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க 2 பேரும் இங்கே தனியாக ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இங்கே நம்ம பாட்டி கோமதி அதே மாதிரி ராஜியோட அம்மா சித்தி இங்கே நம்ம அரசி எல்லாருமே அப்படியே கோயிலை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும்பொழுது இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்றாங்க. பார்த்த உடனே நம்ம அரசி கிண்டல் பண்ணுறாங்க. இல்லை இல்லை நாங்கள் ஃபோட்டோலாம் எடுக்கலை, சும்மா கோயிலை சுற்றி காமிக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு ராஜி பொய் சொல்கிறாங்க. நடத்துங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே ஒரு குளத்தங்கரையில் போய் உட்காந்து நம்ம கோமதி கிட்ட பாட்டி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இல்லையா? 2 பேர்த்து இடத்துல இருந்து இன்னும் சாப்பாடு வரலையாட்டுக்கு. ஸோ நம்ம சரவணன் ஃபோன் பண்ணி சாப்பாடு எப்போ வரும் அப்படின்னு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் என்னடானா இந்த குமாரவேலு அந்த ஃபோட்டோவை எடுத்து எப்படியாச்சும் உடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாப்லையாட்டுக்கு. ஆனால் நம்ம சரவணனுக்கிட்ட அதெல்லாம் முடியாது இல்லையா? ஸோ சரவணன் சும்மா கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல. இன்னி எபிசோடு இதோட முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.